எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிரிஜோ. பயணம் செய் எபிசோட் 2. நான் ஹிமாச்சல்லேருந்து லே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வண்டி எடுத்து கிளம்பிட்டேங்க. ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் லேண்ட்ஸ்கேப் அப்படியே மாறிக்கிட்டே இருந்துச்சுங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா ரோடு பாட்டு போய்கிட்டே இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி ரைட் சைடில் பார்த்தா பெரிய மலை, லெஃப்ட் சைடில் பார்த்தா அதை விட பெரிய மலைன்னு அப்படியே ஒரே எனக்கு போர் ஆயிடுச்சுங்க. சரின்னு வண்டியை நிப்பாட்டிட்டு ரைட் சைடு திரும்பினா ஒரு அழகான க்யூட் தாபா இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம இங்கேயே செட்டில் ஆகிரும்னு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் இங்கே கேம்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஃப்ரீயாக அழகாக கேம்ப் பண்ணேங்க. போயிட்டு ஒரு குட்டி உறக்கம், அப்படியே தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா சன்செட் ஆகிட்டுருங்க. ஐயோ 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 ஐயோ, அழகுன அழகு, அப்படி ஒரு அழகான சன்செட்டுங்க. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அன்றைய நைட்டு தூங்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அங்கே அடித்த குளிருக்கு நம்மளால் இந்த கேம்ப்லலாம் தூங்க முடியாது, அதாவது டென்ட்லலாம் தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ரூம் அவைலபிளாக இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டை நான் எப்படி கஷ்டப்பட்டு கடத்தினேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். காலையில் எந்திரிச்சேன். லேக்கு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. அதனால் திரும்பி மணாலியே போயிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். நம்ம கூட இன்னும் 3 பேர் அங்கே கேம்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் லெஜண்ட்ஸுங்க. ராஜஸ்தான், ஹரியானா, நேபாள்லேருந்து சைக்கிள் அழுத்திக்கிட்டு லே போகிறதுக்கு பிளான் பண்ணி வந்துட்டாங்க. கடைசியில் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு டாட்டா சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. நீண்ட பயணத்துக்கு அப்புறம் நம்ம மணாலியில் இருக்க ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. அப்போ அடுத்த எபிசோடு வரை நன்றி. மீண்டும் வருக.